போட்டி தேர்வுக்கு தரகம் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டேஸ் ஸ்டடி பிளான் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும், என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், பொது தமிழ், ஜிஎஸ், மேக்ஸில் என்னென்ன படிக்கணுன்றதை டீட்டெயிலாக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் டார்கெட் நம்பர் 2 அதற்கான பிடிஎஃப்ஸ், அதே போல் ஏற்கனவே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நீங்கள் டெஸ்ட்டை எழுதலாம் அப்படின்ற தகவல் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 180 டேஸ் ஸ்டடி பிளான் இது வரையும் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம டார்கெட் நம்பர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ நேற்று நைட்டு யூடியூப்பில் லைவ் டெஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம். இது வரையும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 180 டேஸில் குரூப் 4 எக்ஸாமுக்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராம்லேயும் கொடுத்துருவேன், வெப்சைட்லேயும் கொடுத்துருவேன். நீங்கள் படித்து முடித்த பிறகு நம்ம யூடியூப்பில் லைவ் டெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இதை இன்றைக்கி டெஸ்ட் எழுதுவீங்க. 6ஆம் வகுப்பு முதல் பருவம் டார்கெட் நம்பர் 1 சொன்னோம் இல்லையா, அதை இன்றைக்கி தேர்வு எழுதுவீங்க. நம்ம டார்கெட் நம்பர் 2க்கு என்னென்ன பிடிஎஃப்ன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதை படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேர்வு எழுதுனவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நம்ம லைவ் டெஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ டார்கெட் நம்பர் 2க்கான பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றதை நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சிந்து சமவெளி, அதே போல் குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள். ஸோ பிடிஎஃப்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. டெலகிராம்லேயும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். நம்ம வெப்சைட் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த போஸ்ட் போட்டாலையும் உங்களுக்கு வந்துடும். அதே போல் கரண்ட் அவர்ஸ்க்கான போஸ்ட்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெப்சைட்டில். சரிங்களா? நவம்பர் மாதத்துக்கான கரண்ட் அவர்ஸ் பிடிஎஃப்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். டார்கெட் நம்பர் 2. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். டவுன்லோட் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு பிடிஎஃபாக நீங்கள் எது படிக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்கேன், சிந்து சமவெளி 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, குப்தர்கள் 6ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, டெல்லி சுல்தான்கள் 7ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே படித்து முடிச்சிருங்க. இந்த டார்கெட் நம்பர் 2க்கான லைவ் டெஸ்ட் நம்ம என்றைக்கு பார்க்க போகிறோம், இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் படித்து முடித்த பிறகு என்றைக்கு லைவ் டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றதுனா 29ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு பார்க்க போகிறோம். ஸோ டேட் அண்ட் டைம் நோட் பண்ணிக்கோங்க. 29ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, உங்கள்கிட்ட புத்தகம் இல்லை அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி தமிழ் மீடியம்லையும் இங்கிலீஷ் மீடியம்லையும் அவைலபிள் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க புத்தகத்தை வாங்கிக்கோங்க. தமிழ் மீடியமில் சயின்ஸில் உயிரியல், இயற்பியல், வேதியியல் இந்த புத்தகங்களும் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் இந்த 3 புத்தகங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம், 30ஆம் தேதிக்குள்ளே டார்கெட் நம்பர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. டார்கெட் நம்பர் 2 30ஆம் தேதி டெஸ்ட் எழுத போகிறீங்க. டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 30ஆம் தேதி டெஸ்ட் எழுத போகிறீங்க. யூடியூப்பில் 29ஆம் தேதி நைட் இதை தான் நம்ம லைவ் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எப்படி எழுதுறது அப்படின்னு தான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதே போல் வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இந்த டெஸ்ட் நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ டெஸ்ட் எப்படி எழுதணும், எங்கே போய் எழுதணுன்றதை நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓவர்வியூ கண்டென்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். மேலே கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். சரிங்களா? அதியமான் டீமோட ஆப்பில் ஸ்டோரில் போய் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். அதில் கண்டென்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் இருக்கும். சிலபஸ், அதே போல் டெஸ்ட்டுக்கான பிளான் கொடுத்துருப்போம். டெஸ்ட் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அடுத்து 26ஆம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். கீழே ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் நான் கொடுத்துருப்பேன். இந்த ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரம் நவம்பர் 26 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட், ஜிஎஸ் டெஸ்ட் அப்படின்னு பிரிச்சிருப்பேன். தமிழ் டெஸ்ட், ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பிரிச்சிருப்பேன். இதில் தமிழ் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரூப் 4 டெஸ்ட் நம்பர் 1 தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுவாங்க. எனக்கு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு 105 வினாக்கள் நான் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நைட்டே நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க. சரிங்களா? ரம்யா, திவாகரன், அதியா, தேவிகா, விவேக், கருணாகரன், ராகுல், யோவன், வெண்ணிலா, சுரேஷ், சுசீலா எல்லாருமே நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க. சரிங்களா? 105 வினாக்கள், 104, 98, 97, 100. ஸோ எல்லாருமே 90க்கு மேலே நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். இனிமேல் எக்ஸாம் எழுதுறவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே போல் டெஸ்ட் எழுதி முடித்தோடனே உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் அந்த மாதிரி வந்துடும், டீட்டெயிலாக வந்துடும், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மார்க், ரேங்க், அதே போல் எவ்வளோ டைம் எடுத்தீங்க, எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணிங்க, எவ்வளோ வெயிட்டேஜ் நீங்கள் மார்க் வாங்கியிருக்கீங்க, ஆவரேஜ் மார்க் என்ன, உங்களோட ரேங்க் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக வந்துடும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டெஸ்ட் எழுத வேண்டிய இடம் இதுதான். சரிங்களா? ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், கண்டென்ட் ஃபோல்டரில் ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரம் நவம்பர் 26 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதில் தமிழ் டெஸ்ட்லாம் இங்கே அப்டேட் பண்ணுவேன்.
ஜிஎஸ் மேக்ஸஸ்லாம் இங்கே அப்டேட் பண்ணுவோம். தமிழ் டெஸ்ட் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்கே போய்ட்டு நீங்கள் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த தேர்வுகள் வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட் சரிங்களா, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், ஆதரவற்றோர் இவங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அவங்களுக்கும் இந்த டெஸ்ட் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா askathiyaman@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 8681859181. இந்த நம்பருக்கு நீங்கள் புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதா இது வரலையும் அதிகமான டீமோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட் உங்களுக்கு ஆப்பில் கொண்டு வர போகிறோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.